கூடியிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மக்கள் மன்றம் ஏற்பாடு செய்துள்ள இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகை தந்துள்ள அனைத்து இயக்க கட்சி தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த போது சில தோழர்களுக்கு மனதில் ஒரு அச்சம், நாம் ஏதோ அரசை குறை சொல்லுவோமோ அப்படின்ட்டு ஒரு தயக்கம், எம்எல்ஏவிடம் பேசலாமே, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் ஒரு கேள்விகள் வந்தது ஒரு சிலரிடமிருந்து. அப்போ வந்திருக்கிறவர்கள் உண்மையில் மக்கள் மன்றத்தினுடைய நோக்கத்தை மிகச் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் விளங்குகிறது தோழர்களே. நாம் தேசிய அளவில் பிரச்சனைகளை பேசலாம், அதே சமயத்தில் மக்களை பாதிக்கிற விஷயங்களை பேசலைன்னா நம்ம மக்களை அணிதிரட்ட முடியாது. மக்கள் இல்லைன்னா அமைப்பாக இருப்பதற்கே அர்த்தம் இல்லை. அப்போ மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை கண்டிப்பாக நாம் பேசியே ஆக வேண்டும். அதாவது நாம் விமர்சனம் செய்வதற்கு உரிமை இருக்கு. இந்த அரசு பல திட்டங்கள், கொள்கைகள் இதில் மிகச்சரியாக இருந்தாலும் தனியார்மய எதிர்ப்பு போன்ற விஷயங்களில் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. தோழர் சொன்னார், கியூபாவை எடுத்துக்காட்டாக சொன்னார், ஒரு பொது உடைமை சமூகம் மலர வேண்டும், இப்பொழுதுதான் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்பதையெல்லாம் சுட்டி காட்டி விட்டு சென்றார் தோழர்களே. அதனால செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு நாம் இங்கே பார்க்கிறோம், அதாவது கேரளாவில் ஒரு சுற்றறிக்கை விடப்பட்டது. அங்கே என்ன சுகாதாரத்துறை அந்த செக்ரட்டரி ஒரு அறிவிப்பை விட்டார் என்றால், அரசு மருத்துவமனையில் வெளியே என்ன பண்ணக்கூடாது, ஸ்கேன் எடுக்கவோ டெஸ்ட் எடுக்கவோ கூடாது அப்படின்னு கிளியர் கட்டாக ஒரு உத்தரவு போட்டாங்க. அந்த மாதிரி உத்தரவுகளை இங்கே என்ன பண்ணணும், பிறப்பிக்கணும். எல்லா கருவிகளும் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் எதற்கு எடுத்தாலும் ஆரியா ஸ்கேனு இல்லை வேறு ஸ்கேனுக்கு அனுப்பணும்? இந்த கேள்வி நம்மிடையும் இருக்கிறது தோழர்களே. அதாவது நாம் குறை சொல்கிறோமா அப்படின்னா, சுகாதாரத்துறையில் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா கேரளா முதலிடத்தில் இருக்கிறது, 2ஆம் இடத்தில் தமிழகம் இருக்கிறது, கடைசி இடத்துல தான் உத்தரப்பிரதேசம் இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்மளை பற்றி பேசுறதுக்கு அருகதையே இல்லை. பாஜகக்கோ மற்ற இதர கூட்டணி கட்சிகளுக்கோ அவர்களோடு சேர்ந்து இருக்கும் கட்சிகளுக்கு பேசுவதற்கெல்லாம் அருகதை கிடையாது. நாம் திமுகவை விமர்சிப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது தோழர்களே. நிறைய மருத்துவமனையில் இருக்கும் பிரச்சனைகளை இங்கே இருக்கிற நம்ம தோழர்கள் அத்தனை அப்படியே பட்டியல் போட்டு சொல்லிட்டாங்க. விடுபட்ட 1-2 விஷயம்தான். அதாவது மூட்டை மூட்டையாக மார்ச்சரி பக்கத்தில், பிணவரைக்கு பக்கத்தில் மூட்டை மூட்டையாக கிலோ கணக்கில் கழிவுகளை கட்டி வைக்கிறாங்க, நாட்கணக்கில். இப்போ திருமலை தோழர் சொன்னார், நேற்று அங்கே அந்த பக்கம் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன், அப்போ பார்த்தேன் பயங்கரமாக க்ளீன் பண்ணுறாங்க. மக்கள் மன்றம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்குன்ற ஒரே காரணத்துக்காக வேலை துரிதமாக நடக்குதான். இது ஏன்னு கேட்குறேன், இதை முறையாக செய்ய வேண்டியது தானே. அப்போ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அதிகார வர்க்கத்தில் ஊழல் புறையோடி போயிருக்கிறது. இதை களையாவிட்டால் என்ன பண்ண முடியாது. வெறும் மேலிருந்து உத்தரவுகள் போட்டுக்கிட்டோ இல்லை கொள்கைகளை உயர்வான கொள்கையை போட்டோம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறிடும் நினைச்சா இந்த அரசு ஏமாந்து போய்விடும் தோழர்களே. ஆகையால் தான் சுட்டி காட்ட தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது நம் கண் முன்னாடி பார்க்கிற விஷயங்கள். மக்கள்கிட்ட நேற்றெல்லாம் பேசிட்டு இருந்தோம். மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு போனால் தயக்கத்தோடு தான் போகிறாங்க. ஒரு மருத்துவர் முன்னாடி போய் உக்காந்து ஒரு மன நிறைவோட தைரியமாக பேசுறதில்ல. ஏதோ பயந்துக்கிட்டு திட்டிடுவாரோ அந்த டாக்டரு, நம்மளை ஏதாவது சீனு சொல்லிடுவாரோ, போ எட்டப்போன்னு சொல்லிடுவாரோ, இப்படி பயந்து கொண்டு தான் நம்ம மக்கள் மருத்துவருடைய அணுகுமுறை அப்படி தான் இருக்குது. அவங்களுக்கு லோடு, ஒர்க் லோடு எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கனிவோடு, இப்போ கியூபா டாக்டரை பற்றி சொன்னாங்க, சீனானுடைய வெறுங்கால் மருத்துவர்களை பற்றி சொன்னார்கள். அதுபோல் இன்றைக்கு நிலைமை மாறும், அதை தான் நம்ம பேசுகிறோம். இருக்கிறத வச்சு திருப்திப்படுத்திக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அடிப்படை உரிமை, மருத்துவம், கல்வி போன்றவை அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம். உண்மையிலே கான்ஸ்டியூஷனில் இருக்கா அப்படின்னா கல்வி மட்டும்தான் அடிப்படை உரிமையாக இருக்கிறது தோழர்களே. இன்னும் மருத்துவம் அடிப்படை உரிமையாக கான்ஸ்டியூஷன் சொல்லலை. 2010 தான் அது சட்டமாக்கப்பட்டது. கல்வி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2002 கல்வி அடிப்படை உரிமைன்னு 21A ஒரு ஆர்டிக்கலை கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க. ஆனால் மருத்துவம் அடிப்படை உரிமையா அப்படின்னா இல்லை. நிறைய தீர்ப்புகள், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா,
இது அடிப்படை உரிமை தான், 21க்குள்ள அடங்கும். வாழும் உரிமை என்பது சுகாதாரத்தையும் உள்ளடக்கியது. ஆகையால் இது அடிப்படை உரிமை அப்படின்னு நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. அப்ப இந்த அடிப்படை உரிமையை நாம் எப்படி அதற்காக எவ்வளவு போராட வேண்டி இருக்கு அப்படின்றது தான். தோழர்களே, இந்த கழிவுகளை சொன்னேன். இந்த கழிவுகளில் ஏற்கனவே தோழர்கள் எவ்வளவு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்றதை பற்றி அமுதன் தோழர் சொன்னார். ஆன்டிபயோட்டிக் கொடுக்க கொடுக்க ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருத்துவமனையில் இருக்கிற கிருமிகளுக்கு என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகும், எதிர்ப்பு சக்தி கூடும். அதனால அது அத்தனை ஆன்டிபயோட்டிக் கடந்து 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 ரொம்ப என்னவா இருக்கும், எந்த ஆன்டிபயோட்டிக்கும் அடங்காத ஒரு கிருமியாகத்தான் மருத்துவமனையில் உள்ள கழிவுகளில் இருக்கும் பாக்டீரியா இருக்கும். ஆகையால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புரோட்டோகால்ஸ் பற்றி சொன்னாரு. அடிக்கடி மருத்துவர்கள் கை கழுவுகிறார்களா? கை கழுவுலனாலே பிரச்சனை தோழர்களே. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் சிஎம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதமாக நாங்கள் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருந்ததுக்கு காரணம் சாதாரண ஒரு அப்பெண்டிக்ஸ்க்காக போனோம். ஒரு அப்பெண்டிசைட்டிஸ்ன்ற ஒரு பிரச்சனைக்காக போனோம் தோழர்களே. ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாசமா அந்த பேஷண்ட்டை குணப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளில் அனுப்பிச்சிடுவாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில். ஆனால் இவங்க ஒரு மாசமா ஏன் இப்படி பண்ணுறாங்க? மீண்டும் என்ன ஆகுது? இன்ஃபெக்ஷன் ஆகுது. பண்ணுறாங்க, மீண்டும் இன்ஃபெக்ஷன் ஆகுது. இவர்களுக்கு நாங்களே சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை அடுத்து கல்ச்சர் டெஸ்ட் பண்ணுங்களேன், ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தா கை விதிச்சிட்டாங்க தோழர்களே. ஒரு மாதம் கழித்து கை விதிச்சிட்டாங்க. எங்களால் முடியாது, நீங்கள் வேற எங்கேயாவது. தொடக்கத்திலே கை விதிச்சாங்க. செங்கல்பட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. மக்கள் மன்றத்துக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஏதோ பார்த்தார்கள். இப்போ நம்ம வேற வழி இல்லாமல் எங்கே போக வேண்டியதாக இருக்குது? ஒரு ஹையர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போக வேண்டியதாக இருக்குது. போனவனே சொல்லிட்டாங்க, இது வெறும் நீங்கள் அப்பெண்டிசைட்டிஸ்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க, உள்ள பிரச்சனை இருக்குது, குடல்லையே பிரச்சனை இருக்குன்னு ஒரு சிறிய ஆய்வை பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு மாத காலம் அந்த நோயாளி எத்தகைய மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருப்பார். ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கண்டறியாமல் ஒரு மாதம் அவரை அலைகழித்தார்கள் தோழர்களே. அது மட்டுமல்ல தோழர்களே, இப்போ இந்த இளைஞர்கள் எல்லாம், குறிப்பா பழங்குடி மக்கள் கூட சொல்றேன், பழங்குடி மக்களுடைய இளைஞர்கள் எல்லாம் அந்த கேடிஎன் பைக்கு தான், R1V பைக்கு தான். உண்மையா இல்லையா? எல்லார் கையிலையும் இருக்குது அந்த பைக்கு. அந்த பைக்குனால ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகள்னு போறோம், எத்தனை விபத்துகளை இந்த கடந்த மாதத்துல பார்த்துருக்குறோம். அந்த விபத்துகள்ல ஒரு உதாரணத்துக்கு 2 பேர் அடிபட்டாங்கன்னா ஒருத்தருக்கு தான் முதல்ல மருத்துவம் பார்க்குறாங்க. ஒரு பெரிய கேஷுவாலிட்டி, எத்தனை அறைகள் இருக்கணும், எத்தனை பேர் அடிபட்டு வந்தா ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வசதி இருக்கா? ஒருத்தருக்கு பார்க்குறாங்க, இன்னொருத்தருக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, மண்டையிலேருந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிர் என்ன ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்போ இதை நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இதற்காக போராட வேண்டி இருக்கிறது தோழர்களே. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே உள்ள நீங்கள் இந்த மாதிரி விபத்து, கால் முறிவு அப்படின்னு போயிட்டீங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அங்கே கம்பவுண்டர்லேருந்து எல்லாருமே தயாராக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு % அங்கே கமிஷன் வருது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே எலும்பு உடைந்திருக்கு, சரி, அது அப்படியே தூள் தூளாக இருக்கும், அது சதையிலெல்லாம் குத்தி இருக்கும், அது செப்டிக் ஆகிடும், நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அவங்களுக்கு ஆபத்து, எப்படி நம்மளை சொல்கிறாங்க. அப்போ கூட இருக்கிற அந்த நோயாளியினுடைய உறவினர் எத்தகைய மன உளைச்சலுக்கு உள்ளாவார். சரியா? நம்ம ஒரு கொள்கையாக வச்சிருக்கிறோம், நம்ம அரசு மருத்துவமனையில தான் பார்க்கணும் ட்ரீட்மெண்ட்டுன்னு நினைச்சு உறுதிப்பாடோடு இருக்கிறோம். ஆனால் இது மாதிரி ஒரு 4 பேர் பேசும் பொழுது மக்கள் மன்ற உறுப்பினர் தெளிவாக கூட இருக்கலாம், ஆனால் உறவினர்கள் என்ன பண்ண மாட்டாங்க. இவன் என்ன கொஞ்சம் கூட அம்மாவுக்கு இப்படி ஆயிருக்குது, ஒரு இரக்கம் இல்லாமல் காசுக்காக இப்படி அரசு மருத்துவமனையில் பார்க்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறானே என்ற ஒரு வசச்சொல் வருமா வராதா? அப்ப இதையெல்லாம் நாம் எதிர்கொண்டு, ஆனா உண்மையில் அது சாதாரண ஒரு எலும்பு முறிவாகத்தான் இருக்கும் தொடர்களே. அப்ப இவங்க அந்த மருத்துவமனைக்கு போனவொன்னா அவங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டி வந்துருச்சு, மொத்தம் இன்னைக்கு 40டா, இவ்வளோ கேல்குலேஷன் தான், ஒரு பேஷண்ட்டுக்கு 50,000. ஏன்னா டோட்டலா என்ன பண்றாங்க, ஒரு கமர்ஷியலா, ஒரு வியாபார நோக்கோடு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. ஆகையால் இந்த தனியார் மய எதிர்ப்பு என்ற தளத்திலும் திராவிட அரசு உறுதியாக போராட வேண்டும் தோழர்களே. வெறுமனே சனாதன எதிர்ப்பு மட்டும் போதாது என்பதை நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வருகிறோம்.
அது எந்த விஷயமா, தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டும் விஷயமாக இருக்கட்டும், சுமித் தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களை எப்படி சுரண்டப்படுகிறார்கள், அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் தொழிலாளர்கள் என தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. ஆகையால் நாம் சுட்டி காட்டுவதற்கு மக்கள் மன்றத்திற்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையில் தான் நாம் இந்த போராட்டத்தை எடுத்தோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் இருக்கு தோழர்களே ஆண்டுக்கு. அதை நம்மளால முறையா பயன்படுத்த முடிகிறதா யோசித்து பாருங்கள். நீங்க தனியாருக்கு போறீங்க, சிஎம்சிக்கு போறீங்க, பக்கத்துல வேலூர், இங்க நிறைய பேர் ராணிப்பேட்டு வேலூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க. சிஎம்சிக்கு பக்கத்துல நல்ல மருத்துவமனை இருக்கேன்னு அங்க போனீங்கன்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. நம்ம கார்டை, சிஎம் இன்சூரன்ஸ் கார்டோ பிஎம் இன்சூரன்ஸ் கார்டையோ எடுக்க மாட்டாங்க. ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, அங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம், எங்களுக்கு அரசிடம் இருந்து பணம் வருவதில்லை, அவங்க கோடி கணக்கில் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க, ஆகையால் நாங்கள் இந்த கார்டை எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் எதற்கு இந்த கார்டு யோசித்து பாருங்கள். 5 லட்சம் சொல்கிறான். ஸ்டார் இன்சூரன்ஸ் போன்ற இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் போன்றவர்கள் தான் லாபம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. ஆகையால் நாம் தோழர்கள், கட்சி தோழர்கள், இயக்க தோழர்கள் சொன்னது போல் நாம் ஜேடியை சந்திப்போம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்தாச்சு, ஆர்டிஐ போட்டாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், சிஎம்க்கு கொடுத்து பார்த்தாச்சு, எதற்கும் பதில் இல்லை என்பதால் தான் இந்த போராட்டம். ஆகையால் நாம் சென்று சந்திப்போம். அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு முன்பாக ஒரு முறை போய் அந்த ஜேடியை சந்திப்போம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.